அதே மாதிரி நீங்க விடியற் காலம் 3 to 5 இதை ரிப்பீட்டடா தூங்காம விட்டீங்க அப்படின்னாலும், அதாவது மாசமா இருக்கும்போது அந்த தாய் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தூங்காம இருந்தாங்கனாலும், அதனால அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு, ஒருவேளை வளகாப்பே நடத்தல இப்படினாலும் அதீத கவலை அவங்க மனசை பாதிக்கும் போது அது அந்த குழந்தையை பாதிக்கும். இப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குதானே ஜாதக பார்க்க வரும்போது கேட்பேன். ஆமா அப்படின்னாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கியூர் பண்றது ஈஸி. அப்ப இந்த வழிமுறைகள்லாம் வச்சு ஆட்டிசம் குழந்தைகளுக்காகவே பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில வந்து நாங்க சிறப்பு வழிபாடு பண்றோம். காலையில 5 மணிக்கு நீங்க கோவில்ல இருக்கணும். அப்ப நாங்க வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்போம். அந்த தீர்த்தத்துல அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரெகுலரா ஒரு 4 மந்த்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆட்டிசம் லெவல் வந்து கிட்டத்தட்ட நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவு உங்களுக்கு கியூர் ஆயிரும். நான் இந்த கோவிலை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி இதை 4 பேருக்கு பரிந்துரை பண்ணேன். நீங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க, இதெல்லாம் பண்ணும்போது ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கே இப்போ நீங்க ஒரு பிரச்சனை சொல்றீங்கன்னா இந்த கோவிலுக்கு போங்க, அதை பண்ணிட்டு இந்த வாழ்க்கை முறையில் இதை மாத்திக்கோங்க, உணவு பழக்கத்திலேயே இந்த உணவை கட் பண்ணிருங்க, இந்த உணவை சேர்த்திக்கோங்க அப்படின்னு. ஏன்னா உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வலிமை இழந்துருச்சுன்னு நான் பார்த்துருவேன். அது என்ன தானியங்கள் இருக்குன்னு நான் பார்த்துருவேன். அப்ப என்ன தானியத்தை உள்ள கொடுத்தா இது இந்த கிரகத்து வழியா உள்ள போயிரும் அப்படின்னு.